Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அடிச்சு தடியே அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். அலங்காநல்லூர் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஜல்லிக்கட்டு. ஆனா இனிமே மற்றொரு மிக உயர்ந்த ஒரு மனிதரும் நம்முடைய நினைவுக்கு வருவாரு. நம்முடைய இசை கருவிகள்லயே ரொம்ப முக்கியமானது பறை இசை. அந்த பறை அப்படின்னாலே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா, அது இசைக்கிறப்பவே. அந்த பறை இசையில ஒரு மாபெரும் சாதனைகள்லாம் செய்து பறை இசையில பத்மஸ்ரீ விருதையும் பெற்று வந்திருக்கிறார் மதிப்புமிகு திரு வேலு ஆசான். அவர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நம்ம நேர்காணல்ல பறை இசை சம்பந்தமாக, அந்த கலை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை, அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே இன்றைய நம்முடைய இந்த நேர்காணல்ல விரிவாவே நம்ம பார்க்கலாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எப்படி வந்தீங்க? எப்படி இருக்கு ஊரெல்லாம்? மதுரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, எல்லாமே நல்லா சீர்திருப்பமா இருக்காங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய, இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு விருது, பத்மஸ்ரீ விருது அதை வாங்கியிருக்கீங்க. ஆனா நீங்க ரொம்ப எளிமையான, சாதாரண விருது வாங்கினவங்க கூட பயங்கரமா அப்படி இப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்க. இந்த எளிமை எங்க இருந்து வந்ததுங்க? என்னுடைய பழகிருச்சு இது ஆமா. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன புழு விழா இருக்க சர்வசாரமா வருவாங்க, என்ன பழகி எப்பயும் போல தானே போயிருக்கேன் அப்படின்னு. அது பழகிருச்சு. என்கிட்ட ஆடம்பரம்லாம் எனக்கு தெரியாது. இப்போ கூட இது கூட இதுதான் மாற்று. முதல்ல கையிலே தான் கட்டி தெரியுவேன், வேஸ்டியே கட்ட தெரியாது. 25 வருஷத்துக்கு மேலதான் வேஸ்டியே கட்டுறாமா. கல்யாணம் முடிச்சப்பதான் வேஸ்டி கட்டி பார்க்குறேன். அது செருப்பு மூட மாட்டான். செருப்பு மூலமா செருப்பும் போட அப்புறம் ஒரு 26 வயசுக்கு மேலதான் செருப்பு போட்டேன். பறை இசையில பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த அறிவிப்பு வந்தப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்க ஐயா? அதாவது கலைமாமணி விருதுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன் நான். அப்போ சென்னை சங்கமம் நடக்குது. இப்போ சென்னை சங்கமம் நடக்கும்போது இவ்வளோ நாளாக நான் பறை இசை கலைஞராகவே இருந்தேன். இப்போ நடன வடிவமைப்பாளர் ஆகிட்டேன். அப்போது அந்த நடன வடிவமைப்பதுக்காக சிஎம் கலைஞர் மு.க. ஸ்டாலின் மூலியம் விருது, ஒரு அவார்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதை வாங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி கலை பண்படுத்தல இருந்து வரமாக பேசுனாங்க. இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கேட்டாங்க, உங்களை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு பேசுனாங்க. சொல்லுங்க அண்ணே. நான் நிகழ்ச்சி கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எப்போ வருவீங்க? ஐயா நான் வர 4 நாள் ஆகும், நாளைக்கு வேணும்னாங்க. அப்போ நான் புரோகிராம் நினச்சிட்டே இருந்தேன். சொல்லிங்க, அந்த 7 பேர் வந்திருக்கேன், நம்ம மச்சாலாம் அங்கே இருக்காங்க, சொல்லி எத்தனை மணி வரணும், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் நீங்கள் உங்கள் முழு பேரெல்லாம் அது படி கிடையாது, இதுக்கு கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிகழ்ச்சி இல்லைங்க அப்படின்னு உங்களை பற்றி விசாரிக்க சொல்லும்போது ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். நான் சொல்லிங்க அத்தனை மணிக்கு நல்லா அப்படி முடிச்சிருக்கேன், அந்த மணி முடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது இல்லைங்க ஒரு இதுக்காக கேட்கணும்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் விசாரிக்காங்க. உங்கள் பேர் என்ன, முழு பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் சொந்த பிறந்த ஊர் அலங்காநல்லூர். நான் இருக்கிறது இப்போ தச்சபாகத்தில் 2008 சைனாக்கு போயிட்டு வந்தோன்னா மேட்டமலையில் ஊருக்கு போயிட்டேன். அம்மாவோட பூர்வீக ஊர், அந்த ஊர் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கேயும் விசாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு அவர் டிப்டி கலெக்டருக்கு போயிட்டார். அதுக்கடுத்து தலையாரி சிவா, அவர் என் நண்பர். அவர் கேட்டார் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பேசினா. அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எத்தனை பிள்ளைகள்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் விஏஓ கூப்பிட்டாரு. அப்புறம் தாசில்தார், என்னடா இவ்வளோ வசதியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு நாள் வச்சு அப்புறம் கலைமாமணி விருதுக்கு தான் விசாரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கலைமாமணி விருது வாங்கினத விட விசாரிக்கிறேன் நான். ஐயா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்துருக்கீங்க கலைமாமணி விருதுக்கு
வெரிஃபிகேஷன் வந்துருச்சா, அப்போ ரைட்டு நேரம் கலைமாமணி தாங்க அப்படின்ட்டாங்க. சந்தோஷமியா அப்படின்னு கலைமாமணி சொல்லிட்டு கிடைச்சாலே ஒரு பெரிய ஆமா விஷயம் பெரிய அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் 2 3 பேர்ட்ட கேட்குறேன். அப்புறம் கலைப்பண்மத்தில் ஏடி ஐயா கேமலாதன் அவர்கிட்ட சார்ட்ட கேட்குறேன். அந்த மாதிரி ஒன்றும் அறிவிப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க சார் விசாரிச்சாங்க கலெக்டர் ஆஃபீஸர் வந்து அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அப்படி ஒன்றும் இந்த வருஷம் இல்லையே, நான் உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெடி பண்ணி தரேன்றாரு. ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து போயிட்டேன். முடிஞ்சு அப்புறம் ஐயா நான் வந்து சிலசேவை முடிஞ்ச அப்புறம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேன். இங்கே 16ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 18ஆம் தேதி ஆமாம் 14 முடிஞ்சிச்சு. 14ஆம் தேதி மகாபலிபுரத்தில் ஒரு ப்ரோக்ராம் சுற்றுலாத்துறை இருந்து அதை முடிச்சுட்டு 17ஆம் தேதி போகிறேன். நேரம் தாசில்தார் வச்சு போனால் பூட்டி கிடக்கு லீவு. அப்புறம் என்னடா சொல்லிட்டு ஃபோன் போட்டு அவர் எடுக்கலை. அப்புறம் அந்த ஐயா டிப்டி கலெக்டர் நம்பர் இருந்துச்சு. ஃபோன் பண்ணேன், ஐயா அந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லீவுங்கய்யா திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் போனேன். போயிட்டு அப்புறம் வந்து நம்பர் தான் இருக்குது, பதியலை பேரை. ஐயா அந்த நம்பர் யாருன்னு பாருங்க, நம்ம டிப்டி கலெக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்பரை பார்த்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க. உள்ளே பார்த்து உள்ள ரூமில் இருந்தாங்க. சரியான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். 2 காவல்துறை 2 பேர் வந்து ஐயா உட்காந்து இருந்தாங்க. அவங்க 2 இருக்காங்க. நானும் வந்து உட்காந்துருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க, உட்காருங்க சார்னு சொல்லிட்டு. என்னையா அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அவங்க பேசி அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. வந்து இந்த மாதிரி கலைமாமணி விருதுக்கு கேட்டாங்க. நான் முதல்ல உங்களுக்கு தெரியாதுன்னு தாசில்தார் கிட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் ஃபோட்டோவை பார்த்தோன்னா நான் பார்த்துருக்கேன் ஒரு வேலாசானில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, பார்த்துக்க நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றியான்னே. அப்புறம் கலெக்டர்கிட்ட அம்மாட்ட வந்து கையெழுத்து வாங்கி நான் அனுப்பிச்சிட்டேங்க அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ட்ரைனிங் சென்டர் கட்டி கொடுத்தா இந்த கலையை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமான்னு சொன்னேன். இப்படி இதுக்கு ரூல்ஸ் இருக்கா தெரியலைங்கய்யா, ஏதோ கலையை வளர்க்குறதுக்கு பண்ணலாம்ல, அரசு தானேயா சரின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி பார்ப்போம்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியான்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றியான்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு இப்போ வந்து தம்பி எங்கள் சித்தி பையன் பிரபு அவர் வந்து கோயிலில் வந்து அவங்க குலதெய்வ கோயிலில் வந்து செட்டு போட சொல்லியிருந்தார். வந்து வர்றவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நிழலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கடாவட்டி நகரில் வந்து போட்டு 2 நாள் கழிச்சு படுத்து இருந்துச்சு. அந்த ஊரில் பக்கத்தில் படுத்துட்டேன். காலையில் வேலுமுருகன் பாடல் போடணுன்றார். கங்கராச்சுலேஷன் வேலுன்றார். எதுக்குங்க அப்படின்னு. உலகத்திலே பெரிய விருது வேலுன்றார். என்னங்க விருது அப்படின்னேன். பத்மஸ்ரீ விருதுன்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யார்கிட்ட சொல்லிடாதீங்கன்ட்டார். சொல்லுவாங்க சார், இப்போ டெல்லியில் விசாரணை பண்ணுவாங்க, விசாரணை பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண போது சொல்லிக்கிங்க அப்படின்ட்டார். சரிங்கன்னு விட்டேன். மறுநாள் வந்து கலைப்பண்படுத்துகிற ஏடி பேசுகிறார் ஹேமநாதன். சார் வேலு சார், என்ன சார் கலைமாமணின்னு சொன்னீங்க, அதுக்கு மேலே பெரிய விருது கிடைச்சிருச்சு, என்ன சார் விருது, என்னங்க விருதுன்னு கேட்டேன். பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு கிடைக்கிற போது ஐயோ அப்படியா ரொம்ப நன்றிங்க அப்படின்னேன். அப்படியே விட்டேன். அப்படியே வாட்டு சொல்லலை. அதுக்கு அடுத்து வந்து டெல்லியிலேருந்து போக மாட்டாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு தெரியாது. இங்கிலீஷில் பேசுகிறாங்க தெரியாது. ஐயா நான் தமிழ் தான் பேசுவேன், எனக்கு பேர் தெரியாதுன்ட்டேன். அப்புறம் ஒருத்தவங்க தமிழ் பேசுகிறவங்க கொடுத்தாங்க. ஐயா இந்த மாதிரி பத்ம விருது வாங்கிக்கிறேன் சம்மதமாக கேட்டார். சம்மதம்யா அப்படின்ட்டேன். அப்படி வச்சுட்டாங்க. அட்ரஸ் கேட்டாங்க, அட்ரஸ் அடிச்சு கொடுங்க. சரிங்கன்னு வச்சாச்சு. வீட்டில் போய் சந்தோஷத்தில் ஆழத்தில் அழுதுட்டு அப்படியே ஆழத்தில் விழுந்து கட்டாமட்டால விழுந்து டம்மு டும்னு அடிச்சு பிடிச்சிக்கிச்சுன்னு ஆடிடுச்சு. ஏன் நாய் வந்து வீட்டில் ஆரம்பில்ல, வீட்டில் இருந்தால் பயந்துருப்பாங்க, என்னடா எதாவது ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாய் குலைக்கிறது, நாய் நம்மளை கடிச்சாலும் கடிச்சுன்னு சொல்லிட்டு நான் அடக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். உண்மை மிக பெரிய ஒரு விருது முடியாதுங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. அப்போ என்னை கொண்டு போனது எது? என் பறை தான். நான் பறைக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன், அதே மாதிரி புலன் உழைத்த முன்னோர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன். இப்போ வாசிக்கிற பறைக்கு உயிர் ஓட்டம் கொடுக்குற மக்கள், தமிழ் மக்கள், உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி கழகம் சொல்லணும். உண்மையிலே வந்து இந்த மரபு கலையில் வளர்த்துட்டு வராங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அதை நான் சமர்ப்பிக்கணும். இந்த கலையை வந்து அதே மாதிரி விருதை வந்து அதே மாதிரி மண்ணின் கலையை காப்பாற்றி ஒரு அனைவருமே பெரிய ஒரு தகுதியானவர்கள் தான், அவங்களுக்கும் வந்து சமர்ப்பிக்கிறேன். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயா, பொது சமூகத்தில் இன்னைக்கு நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஆனால் ஒரு பறை இசை அப்படின்னா அவங்க ஒரு இறப்புக்கு அடிக்கிற ஒரு இசை தானே அப்படின்னு ஒரு சிலர் பொது புத்தியில் அப்படி இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு அற்புதமான அந்த பறையை வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமான என்ன சொல்றது, அந்த பத்மஸ்ரீ விருதுங்கிறது 130 கோடி மக்களுடைய அவங்களுடைய ஒரு அடையாளம் போல. அந்த விருதை நீங்க வாங்கினப்ப அது வேற லெவல் ஒரு ஃபீல் தான் இல்லைங்களா? ஆமாம், வேற ஃபீல் இல்லைங்க. அதே மாதிரி சாவுன்னு சொல்லவும் கூடாதுங்க, அது சடங்கு வழிபாடு, மனிதனுடைய சடங்கு வழிபாடு. இது வந்து மனிதன் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி. இது வந்து முதல்ல உடம்பை மறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தோல், அதே தோல் வந்து கருவியாக மாறி இருக்கு. இதை அடிச்ச உடனே மிருகம்லாம் பயந்து ஓடிடும்.
இதை காப்பாற்றிக்கலாம், அடிச்சோம்னா குடும்பம் பயந்து ஓடிடுது, இதை நம்ம கையில் அப்ப வச்சுக்கணும். நம்மளை காப்பாத்துற ஒரு கருவியும் கூட. காப்பாற்ற கருவியாக இருக்கு. அடுத்து பரிமாற்றம், செய்தி பரிமாற்றம். மனிதனும் விலங்கு ஒன்னாக்க வாழ்ந்த கட்டத்தில் எப்படி தெரியும்? ஒரு பக்கம் தெரியுமா, அங்கே ஒரு பக்கம் தெரியுமா? அப்போ பேசுறதுக்குள்ள இதுதான் பேசியிருக்கு. அப்போ வந்து ஒரு அடியை ஒவ்வொரு அடிக்கு ஒரு சிக்னலுக்கு ஒரு அடியை உருவாக்கியிருக்காங்க. அப்போ தான் வந்து இது வந்து வைத்தியப்பறை. வைத்தியப்பறை ஏன் சொல்கிறேன்னா, வந்து உடனே இறந்தவொன்னு உடனே உயிர் போயிடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். கூப்பிட்ற அந்த பறைவாசிகளை கூப்பிட்டோன்னா அடிப்பாங்க. அந்த அதிர்வுல உயிர் வேற வாய்ப்பு இருக்கு. அடித்த உடனே அந்த அது உயிர் வந்தால் கொஞ்சம் உடம்பு ஆளுமுல, அப்போ தூக்குடா காப்பாற்றலான்னு சொல்லிட்டு காப்பாற்றி போயிடலாம். அடித்து வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு முடிஞ்சுன்னு சொல்கிறான். அப்போ என்ன ஒரு உண்மை வந்து அப்புறம் செய்திக்காக அடிச்சுக்காங்க. இந்த வீட்டில் விசேஷம்னு சொல்லி ஒரு செய்தி. அடுத்து மறைக்கப்பட்ட உண்மை இருக்குது. இப்போ தான் வந்து உலகத்துக்கே தெரிய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தைரியம் வந்து கொடுத்துருக்கிறது கலை விருது. அப்போ அந்த பறைக்காக நன்றி சொல்லணும். முதல்ல வந்து ஒருத்தங்க இறந்தோடனே வந்து அழுவாங்கல்ல, பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தங்க மயக்கப்பட்டு விழுந்துப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தங்க பல்லு கட்டிக்கலாம் டயர்டாகி ஒவ்வொருத்தவங்க உயிரே போயிடும். அப்படி உயிர் போகக்கூடாதுன்னு தான் எப்படி பிறந்தாங்க, எத்தனை பேர் கூட பிறந்தாங்க, எத்தனை அண்ணன் தம்பி, எத்தனை தங்கச்சி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு மாரடிச்சு அடித்து பாடி ஆடி கவனத்தை திசை பிரிக்கான். ஒரு சாவு வீட்டில் 100 சாவு அடிச்சிருக்கான். இது காப்பாற்றும் பறை. அப்புறம் ஏன் வந்து சாவுன்னு சொல்லக்கூடாது? இது துக்க விழா, இறப்பு விழா, ஆடம்பர விழா, திருவிழா. ஏன் இப்படி சொல்றேன்னா, இறந்து சாவுன்னு சொன்னா எதுக்கு சூடம்பத்திலாம் பொறுத்தணும், தேங்காய் மலை உடைக்கணும்? நல்ல விஷயம், புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீர்மா எடுக்கும்போது பட்டையிட்டுலாம் அடிச்சு பூநூல் போட்டு தண்ணி அதை செம்புலையும் குடத்துலையும் வச்சு தண்ணி ஊற்றி பூவெல்லாம் சுற்றி கலம்பு பூவை சுற்றி அதில் வேப்பங்கள்லாம் வச்சு கொண்டு வரணும். இது சடங்கு வழிபாடு. இறந்துட்டாங்க. இது ஒரு மனிதனோட சடங்கு வழிபாடு முறைகள். ஆமாம், இது வந்து இழிவான கருவி கிடையாது. காப்பாற்றும் பறை. அதே மாதிரி செய்தி சொல்லும் பறை, போர் பறை, ஒவ்வொரு சடங்கு வழிபாடுக்கும் அடிக்கும் பறை. இல்லை, நீங்க சொன்னப்பதான் அந்த விஷயம் தெரிஞ்சது. இப்ப ஒரு மணி நேரம் கூட ஒருத்தருக்கு உயிர் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த பறை இசை நமக்கு அது எங்க இசைக்கப்பட்டாலுமே உடனே நீங்க இப்ப வந்தோடனே 2-3 இது தட்டினீங்க, என்ன அறியாமலே கால் அப்படியே இதாகுது. ஐயோ, நம்ம ஸ்டுடியோவில் இருக்கோம், கவனமா ஆடிடக்கூடாது. ஆனா நீங்க இப்படின்னு பண்ண கால் அப்படியே அது நம்மளை உந்தி தள்ளுது. ஆமா, இயற்கையோட இணைஞ்சு. ஆமா, மனிதன் வாய் பேசுக்கு முன்னாடி பேசப்பட்டதுனால இந்த நம்மளுடைய உடம்புல இருக்குது கலை இருக்கு. இப்ப அடிக்க தெரியாது, ஆனா அதை ரசிக்க தெரியும். கரெக்ட். ஏதாச்சும் ஒன்று ஆட்டுவாங்க, நல்லா தலையாட்டுவாங்க, ஒரு தடவை அடக்க முடியாது ஆடிடுவாங்க. அதான் அந்த வந்து ரசிப்புத்தன்மை. அவ்வளோ பெரிய கருவி இது வந்து. ஆமா, மனிதனுடைய நாடினமெல்லாம் துடிக்க வைக்கக்கூடிய கருவி, ஆட வைக்கக்கூடிய கருவி பறை. பாமரக்கு இல்லாதவர்களிருந்து இருக்கப்பட்டவங்க அடிச்சு அனுபவிக்கக்கூடிய கருவி பறை தான். ஆமா, இல்லை, இப்ப நீங்க சொல்றப்பதான் நானும் கத்துக்கிட்டேன். என்னன்னா, அது வந்து ஒரு சாகு அப்படின்னு நம்ம சாவுன்னு சொல்லக்கூடாது, துக்க விழா அப்படின்னு சொல்லணும். துக்க விழா ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு பிறப்பு இறப்பு ரெண்டுமே இயல்பானது, அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதை புரிஞ்சிக்க முடியுது. பறை இசையில இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா ஐயா? அந்த பறையில இன்னும் கூடுதலா வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படிலாம் அதை நம்ம கொண்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி? இப்போ வந்துங்க, இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு, வாய் பேச மாட்டான், டும் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் நாளான பிறகு அடியில் உருவாக்கியிருக்காங்க. இப்போ சந்தோஷமா அடிக்கிறது, அப்படி ஒரு அடி. அப்புறம் வந்து போருக்கு போறதுக்கான அடி, அப்புறம் சந்தோஷம் எல்லாத்தையும் ஆட வைக்கிறதுக்கான ஒவ்வொரு விதமான அடிகள் உருவாகிருக்கு. புலிவேஸ்ட் அடி, சிலம்பாட்டத்து அடி, மஞ்சு விரட்டு அடி, கரகம் எடுத்து போறதுக்கான அடி, சாமி வேட்டைக்கு போறதுக்கான அடி, திருமணத்துக்கு அடிக்கிற அடி, எல்லாமே அடிச்சிருக்கு. திருமணத்துக்கு அடிச்சுறது தான் எங்களுக்கு ஆதிதாளம்னு என்னன்னு தெரியும். ஆதிதாளம்லாம் கர்நாடிக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியாது. எங்கள் முன்னோர்கள் அடிச்சதை தான் நாங்கள் அடித்தோம். அதுதான் வந்து கல்யாண அடி கர்நாடிக்ன்றாங்க. அப்ப நம்ம பறை இசையோடைய மற்றொரு வடிவமாகவும் அது உயர்ந்து. ஆமாம், அது வந்து அவங்க தாளக்கட்டுகளை வச்சு இது பண்ணிட்டாங்க. இது வந்து சாவு கடிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சாவுன்னு சொல்றதே தவறு. அதான் நீங்க சொன்னது. ஆமா, தப்புன்னு சொல்லக்கூடாது. இது பறைன்னா சொல். இப்ப கேரளா இடத்துக்கு எவ்வளவு சேட்டம், எவ்வளவு பறைஞ்சு என்னது சொல்லுதல், எங்க போற சத்தத்தை கொண்டு போறதுக்கு பேர் தான் பறை. சத்தத்துக்கு பேர் பறை, சொல்லுதல் பறை.
உண்மையான மீடியா பர்சன், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர் நாங்கெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே ஒரு விஷயத்த நீங்க இயற்கையோட இணைஞ்சு சொல்றது தான்டா இந்த இசை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. பறை புரிஞ்சுக்க மனிதனுடைய வாழ்வினோட சம்பந்தப்பட்ட கருவி பறை. பறை. இது வந்து ஒண்ணும் இல்ல. ஒருத்தவங்க ஆடுவாங்க, வாசிக்க முடியாது. ஒருத்தவங்க வாசிப்பாங்க, ஆட முடியாது. இது வாசிட்டு ஆடக்கூடிய கருவி. இப்ப வந்து இதுலயும் எல்லாமே வாசிக்கலாம். கர்நாடிக் இதெல்லாம் வாசிக்கலாம். கர்நாடிக் படிக்கல. ஆனா கேள்வி ஞானத்துல அடிச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து 1984 வைதைகள் படம் வந்த படம். சார் விஜயகாந்த் சார் படம் வந்து அப்போ வந்து ரேவதி கடைசியில் ஆடுவாங்க. அன்னைக்கு மலராண்ட அவனே எங்கள் கூட சலங்க புலி வருகிறது தகுதம் சொல்லுவார்ல, அந்த அடி அப்பயே அடிச்சிட்டேன். நான் படிக்கல. ஆனா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்க கூட நிகழ்ச்சியும் பண்ணியிருக்கேன். பள்ளியிலிருந்து கல்லூரி வருதல், கலைஞர்களுக்கு, கலைக்குழுக்களுக்கு இப்படிலாம் பயிற்சி கொடுத்து நிறையா பேர்கள் கலைஞர் மேலே ஆர்வம் இருக்குது. கலை மேலே வந்து இந்த இழிவாளர்களை சில பேர் தொட மாட்டாங்க. ஆனால் வந்து அது இழிவான கருவி கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க அடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொங்கல் பிள்ளையாக இருந்தாலும் நம்மளை வந்து அடித்து நம்மளுடைய சடங்கு வழிபாடே வந்து நம்ம அடித்து ஆடி கொண்டாடுவது தான். ஒரு விழா வந்து எந்த விழாவாக இருந்துருங்க, நம்ம வந்து ஆடி பாடி கொண்டாடுவது தான் நம்ம தமிழருடைய பண்பாடு. அப்பேற்பட்ட கருவியை வந்து தாழ்த்தி பேசி இறக்கி பேசி இப்படி சில பேர் ஏகப்பட்ட பேர் வந்து அதை அடிக்க முடியாம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பாவம். ஏன் வைக்கணும்? அடிங்க, இது நம்மளுடைய கருவி, அடிங்க. ஜாதி வேற, மதம் வேற, கலை வேற. இப்ப படிப்புக்கு எந்த ஜாதியும் கிடையாது இல்லைங்க. அதே மாதிரி சாதி முறைக்கு இந்த ஜாதி தான் கும்பிட்டு கல்வி இல்லை. அதே மாதிரி தான் கருவி, கலை. இப்ப இவ்வளவு அற்புதமான நம்முடைய பறை இசை, இந்த பறை இசை நம்முடைய பிறப்புல இருந்து இறப்பு வரை நம்ம வாழ்க்கையில கலந்த ஒண்ணு. அப்படி ஒரு அற்புதமான, நீங்க சொன்னது போல ஒரு தமிழர்களுடைய இசை எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு இசைய பின்னாடி இது வந்து எல்லாரும் இசைக்க கூடாது, இந்த இசையே பார்த்தா ஒரு சாதியின் பெயரால ஒடுக்குமுறை பண்ணப்ப உங்களுக்கு எப்படி உணர்வு இருந்துச்சுங்க ஐயா? நான் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்கய்யா. நான் வச்ச அனுபவம், சின்ன பிள்ளையில வந்த அனுபவம் எல்லாம் பயங்கரமான. எப்படி வந்து இந்த கலைக்காக வந்து நான் வந்து துயரப்பட்டதெல்லாம் வந்து பெரிய ஒரு இறப்பு வீடு போயிருக்கோம். நைட்டு 1 மணி நேரம் அடிக்கிறோம். அடிச்சுட்டு நான் சின்ன பையன். அப்போ ஒரு 15 வயசுக்குள்ள 13 வயசு 12 வயசு 13 அவ்வளோ ரொம்ப இருக்காது. 12 வயசு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஒரு மணிக்கு அடிச்சுட்டு 1 மணிக்கு தான் படுக்கிறோம். 3 மணிக்கு எந்திரிச்சு எந்திரா எங்க ஆத்தா இருந்து போச்சு, உங்களால தூக்கம் வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நடுங்கிக்கிட்டே அடிக்கிறேன். பயம், நடுங்கிக்கிட்டே அடிக்கிறேன். அப்படிலாம் தெரியாது. அப்படியெல்லாம் வந்துச்சு வந்தோம். அப்போ நடந்த 3 பஸ்ஸெல்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு ஊரில் ஒரு அம்மாவுக்கு குஷ்டநோய், தண்ணி தண்ணி தவிக்குது. அப்போ தண்ணி வைக்கும்போது அந்த பாத்ரூமில் வந்து இந்த அளந்து போடுவாங்க சேர்ப்படி, அதை ஒன்று பிஞ்சு அந்த வாப்பாடு போனோன்னா அதை மட்டும் பயன்படுத்த முடியாது. அதை பாத்ரூமில் போட்டாங்க. அந்த பாத்ரூமில் இருக்கிற எடுத்து வந்து தண்ணி வந்து கையில் ஊற்றுது. குடுறான்னு சொல்லி கையில் குடிச்சுவேன். என் கூட இருந்தாலும் குடிக்க மாட்டாங்க. நான் ஊற்றுக்குமா, எனக்கு தாகம். நான் உன்னைய மனுஷிதான் நினைக்கிறேன், நீ என்னைய மனுஷிதான் நினைக்கிறேன். என் மனுஷன் நினைக்கல நீ. நான் உன்னைய வந்து இப்படி இருக்கலாம் குஷ்டநோய் நினைக்கல. நீங்க ஒரு அம்மா, நான் வந்து மனுஷனாக தான் நினைச்சேன். நீ அப்படி நினைக்கிறேன், அஜரப்படலையே, ஊத்துக்கம்மா. நான் மனிதனை நினைச்சிக்க, அவங்க என்னை மனுஷனா நினைக்கல. அது தவறு ஏற்பட கிடையாது, அவங்க பிள்ளை தவறு. அப்போ அப்படி ஒரு இது. அப்புறம் அந்த மாதிரி நான் குடித்தேன். அப்புறம் வந்து ஒரு இறப்பு வீட்டில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வெயில், சரியான வெயில், செருப்பு போட மாட்டோம். அப்போ வந்து பச்சைன்னு சொல்லுவான், சீரு பச்சைன்னு சொல்லுவான், கோடின்னு சொல்லுவான். அதை அழைச்சிட்டு வருவான். அழைச்சிட்டு வந்தோன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி சம்பந்தக்கார கோடி, இந்த மச்சரின் கோடின்னு சொல்லிட்டு வாழ்த்து பேசுவோம். வாழ்த்து சொன்னோன்னா அவங்களுக்கு டீ ஏதாவது காசு தருவாங்க. அதுக்கு நாங்கள் டீ சாப்பிட்ற செலவு காய்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துவோம். வாழ்த்துனா அவ்வளோ தூரம் வந்து வெயிலில் வருங்க, நிற்க முடியாமல் வந்து வர்றேன். அவ்வளவு அழுக முடியல, வந்து வர்றேன். வாழ்த்துனா போங்கடா அப்படின்னு. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் பறையில் தான் பேச முடியும். பறையில் பேசி அதை வந்து திட்டணும். பறையில் திட்டிருக்கோம், திட்டிருக்கீங்க. நாங்கள் சிரிச்சுட்டு அடிக்கிறோம், திட்டுறோம் நாங்கள். ஆனால் அவங்க எல்லாம் சிரிச்சு அடிக்கிறான்னு பார்க்குறாங்க. நாங்கள் திட்டிருக்கோம். உண்மை புரியும். அந்த அடியை நாங்கள் வந்து பறையில் எங்களுக்கு தான் தெரியும், திட்டிருக்கோம். அப்புறம் அதே மாதிரி ஒரு ஊரில் விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு 50 காவலர் இருக்காங்க. அவங்கள ஒன்றுமே பேச முடியல, அவங்க வேறு நிற்கிறாங்க. வந்து கத்தியை அடித்து ஆடுறாங்க. ஆடும்போது ஒரு வாழை எடுத்து அடிக்கும்போது எனக்கு மண்டையில் உள்ள பக்கத்தில் உள்ளவங்க அடிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு வாழை எடுத்து பல பலன் இருக்கு. போங்கிறார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே ஒன்றும் பேச முடியல. என்ன பேசுறது?
என்கிட்ட பறை தான் இருக்கு, அடிச்சேன். தின் தத்தாக்கு தத்தாக்கு தன்னா கிண்ண தின் தத்தாக்கு தத்தாக்கு தன்னா கிண்ண தின் தத்தாக்கு தன்னா கிண்ண தின் தத்தாக்கு தத்தாக்கு தன்னா கிண்ண தின் தன்னா கிண்ண தின் தன்னா கிண்ண தின் தத்தாக்கு ஆடிட்டான் சார். அப்பதான் முடிவு பண்ணா இது மகுடி, மனிதன்லாம் பாம்பு. மகுடிக்கு மயங்காத பாம்புகளும் இல்லை, மகுடிக்கு மயங்காத பாம்புகளும் இல்லை, கலைகளுக்கு மயங்காதவர்கள் மனிதர்களே அல்ல. ஏதாச்சும் ஒரு கலையில மனிதா இருக்கணும், இல்லைன்னா அவங்க மனிதன் அல்லன்ட்டேன், இல்லைன்னு ஒன்று சொல்ல அல்லன்ட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன். ஒவ்வொருடைய அனுபவம் அப்படி. அப்புறம் வந்து ஒரு ஊர்ல வந்து என்ன சொல்றாங்க, கம்பியிலேயே ஒயிலாட்டம் ஆடுவாங்க கரை வச்சு பார்த்துருக்கேன். அந்த ஒயிலாட்டம் என்ன பண்றாங்க, என்ன இந்த இது கொடுத்துருக்கீங்க சாவுக்கு அடிக்கிறத கொடுத்துருந்தாங்க. அண்ணே தெரிஞ்ச அளவுக்கு அடிக்கிறோம்னே, செட்டானா வந்து அடிக்கலாம், இல்லைன்னா போயிடணும்னு சொல்லிட்டேன். சரி நான் அடித்தேன். ஒரே அடி தான் அடிச்சிருக்கேன், 2 மணி நேரம் அடிச்சிருக்கேன். டிங் டிங் டக்கு டக்கு டிங் டிங் டக்கு டக்கு டிங் டிங் டக்கு டக்கு டிங் டிங். இந்த ஒரு அடியில் பேசலாம், ஆடலாம், கொண்டாடிட்டே ஆடலாம். அவ்வளோ ஒரு இனிமையான அடி. ஒரு அடி தான் அடிச்சிருக்கேன், 2 மணி நேரம். அவங்க எல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. ஏன்ட்ட அடி நிறையா இருக்கேன், அதுக்கு யார் ஆட போகிறது? நான் கால்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் இசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இசை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. நான் என்ன செய்யறது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாம் யாருமே வந்து இலக்கணம் நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்க. சரிங்களா? அப்போ வந்து இவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு அடி தான் அடிச்சிருக்கேன், இன்னும் ஏன்ட்ட ஏகப்பட்ட அடி இருக்கு, அதுக்கு யாரும் ஆட போகிறது? இப்போ நம்ம பறை இசையில எத்தனை அடிகள் இருக்குங்க? ஐயா வந்து ஒரு அடி இப்போ வச்சுக்கலேன். இப்போ ஆதிதாளம் சொல்லுவான், டக்குன்னு திங்க் டாக்குன்னு கித்தின்ன திங்க் டாக்குன்னு கித்தின்ன திங்க் டாக்குன்னு கித்தின் டாக்குன்னு கித்தாக்க திங் டாக்கு கித்தாக்க திங் தின் கிந்தாக்கு டாக்கு தின் கித்து தின் திங் டாக்கு கித்தாக்க தின் டாக்கு கித்தாக்கு. இந்த ஒரு அடியே 4 வகை இருக்கு. அதே மாதிரி ஒரு அடி 4 அடினா 4 அடியே பிரிச்சு போயிட்டே இருக்கலாம். நிறையா ஒரு அடிகள் இருக்கு. இதுதான் மாவட்ட ரீதியான அடிகள் இருக்கு. திங் கித்தாக்கு 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 தின்ன திங் கித்தாக்கு 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 தின் திங் கித்தாக்கு 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 தின் திங் கித்தாக்கு கித்தாக்கு தின் திங் திங் டக்குன்னு கித்தின்ன திங் டக்கு கித்தா. அது கர்நாடக போய் போகுது. இப்படி ஒவ்வொரு அடியிலையும் வந்து 4 விதம் அடி போகுதுங்கய்யா. திங் டக்கு டக்கு தின்ன கிண்ண திங் டக்கு டக்கு தின்ன கிண்ண திங் டக்கு டக்கு தின்ன கிண்ண திங் தின்ன கிண்ண திங் டக்கு தின்ன தின்ன கிண்ண திங் டக்கு டக்கு தின்ன கிண்ண திங் டக்கு. அப்படி ஒவ்வொரு அடியில் 4 விதம் பிரிக்கலாம். மாவட்ட ரீதியான அடிகள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டம் இருக்குது. இறப்புக்கு மாவட்ட ரீதியான அடி இருக்கு. மதுரையில் வந்து இறப்புக்கு அடிக்கிற அடி வந்து தெற்க போயாச்சுன்னா, திருநெல்வேலிக்கு ஆண்டு போயாச்சுன்னா சாமி அடி, சுடல மாட சாமி அடி. ஏன்னா சுடலைன்றது வந்து சுடுகாடு, சுடுகாட்டுக்கு போகிறதுனால சுடலை மாட அடி வந்து. இங்கே சாவு அடி மதுரை மாவட்டத்தில். ஜங் ஜன ஜன ஜங் ஜன 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 ஜங் ஜன ஜன, அது சாமி அதுக்கு தான் ஆடும். இங்கே இறப்படி, அங்கே சாமி அடி. அதே மாதிரி இங்கிட்டு ஒத்தடி, இங்கிட்டு நம்மளுக்கு இங்கிட்டு வந்து ஒத்தடி வந்து இது இறப்பு அடிக்கிறது வந்து இங்கே வந்து எங்க சென்னை சைடு வந்து சென்னை டக்குன்னு 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 இது வந்து. அப்போ சடங்கு பாரம்பரியமான ஒரு அடியெல்லாம் இருக்குது. மாவட்ட ரீதியான இருக்குது, மாவட்ட ரீதியான கருவிகள் மாதிரி இருக்குது. நம்ம அப்படிலாம் இருக்குது. கருவிகள்லாம் எந்த மாதிரி மாறி இருக்குங்கய்யா? இப்போ வந்து இப்போ கோயம்புத்தூர் சைடு மட்டும் வச்சுக்கோங்களேன், நகர் முரசு, அவங்க சின்னது நகர்னு சொல்லுவாங்க, சின்னது. அப்புறம் சட்டி, மஞ்சள் தாசரா சட்டின்னுவாங்க, அதை அடிப்பாங்க. அப்புறம் கெட்டி அது மண் மொடா மத்தளம் இருக்கு, மண்பானை, அதை அடிப்பாங்க. அப்புறம் உருட்டு போட்டு அடிப்பாங்க, உரிமை போட்டு அடிப்பாங்க, பறையும் போட்டு அடிப்பாங்க, பெரும்பறை. பெரும்பறை. ஆமாம். இந்த சென்னை பகுதியில் வந்து தாசரா சட்டி வந்து இது கழுத்து சட்டி, பறையும் அடிப்பாங்க, தோல் வாசிப்பாங்க இங்கிட்டு. அப்புறம் வந்து வெறும் பறையை மட்டும் வாசிக்கிறது இங்கிட்டு. அப்புறம் வந்து இது தெற்க எடுத்தாச்சுன்னா பெரும்பறை ஒரு பேஸ், டாப்பு பேஸ்ன்னு அடிப்பாங்க. மகுடம் ஒன்று இருக்குது, கையில் வாசிப்பாங்க. அவங்க ஒரு பேஸு ஒரு டாப்பு வாசிப்பாங்க. அந்த மாதிரி வேறு கருவியெல்லாம் மாறுதுங்க. ஆமாம். ஆனால் பறை எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்குது. ஆனால் அடிக்கிற விதம் வந்து இந்த பகுதியில் வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பறை இசை கருவிகள் இருக்கு இல்லைங்களா ஐயா, இதை வந்து நீங்களே தயார் செஞ்சுப்பீங்களா, இல்லை அது தனியாக யாராவது அப்படி செஞ்சு? நான் தயார் பண்ணேன். நான் முதல்ல தயார் பண்ணேன். இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன். வந்து காலில் வந்து அடிபட்டவங்களாம் வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பறை வந்து இப்போ நம்ம டீமில் இருக்கவங்கள பையன் செய்கிறாங்க, தயார் பண்ணுறாங்க. அது எப்படி செய்வாங்க ஐயா சுருக்கமாக? இப்போ முதல்ல வந்து நாங்கள் அந்த காலத்தில் தோல் வாங்கிட்டு வருவோம். தோல் வாங்கிட்டு நான் கண்டை உரிப்போம். அவன் அண்ணன் வந்து மலைச்சாப்பில் உரிப்பார். அதை வாங்கிட்டு வந்து முளம் கட்டுவோம். முளக்கட்டுதல்ன்றது முளக்கட்டுதல். ஆமா. காயில் வச்சுக்க சாம்பல் இருக்குல்ல, சாம்பல் போடுவோம். சாம்பல் போட்டு அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துரும். ஈரத்தை எடுத்தோம்னா வந்து அதை அந்த இருந்து வண்டுகள் கிடைக்காம இருக்கு, பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் எடுத்து போட்டு என்ன செய்வோம், தோலை அறுத்து கட்டையை வச்சு அளவு வச்சு ரவுண்டு பண்ணிடுவோம். ரவுண்டு பிடிச்சி அறுத்துட்டு முடி எடுப்போம்.
முதல்ல வந்து அடுத்தது வந்து மூங்கில் குச்சியை வச்சு அதை தள்ளுவோம் அப்படி. அடுத்து நான் கொஞ்சம் 4 மணி நேரம் கத்தி வச்சு எடுக்கிறது. அடுத்து வந்து ஒரு மூங்கி மரத்தை வச்சு ஒரு பைப்பை வச்சுக்கிட்டு இப்படி எடுக்கிறது. இப்படி நாகரிகம் மாறி போய்கிட்டு இருக்கு. வேகமாக சிம்பிளாக எடுக்கிறாங்க முதல்ல. அந்த மாதிரி எதுவும் பராமரிக்கிறதே முதல்ல நுணுக்கமாக எடுப்பாங்க முடி. அந்த மூங்கிக்கு கொஞ்சம் தள்ளணுன்னா அது வாடகை முடி போகும். சாம்பல் போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் வந்து அப்புறம் புளியமுத்து இருக்குல்ல, புளியமுத்தை தட்டி ஊற போட்டு அதை அரைச்சிருவோம். அரைச்சி நைஸாக அரைச்சி எந்த மாதிரி பதமாக கொஞ்சம் இலக்கமாக வேணுமா கட்டியாக வேணுமான்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம வந்து காய்ச்சிடுவோம். கொப்பன்னு வச்சு அந்த வாடை வரும், புளியமுத்து வாடை வரும். அதெல்லாம் அப்புறம் தோலை எடுத்து என்ன செய்வோம், ஓட்டை போடுவோம். தோலில் ஓட்டையை போட்டு அந்த கட்டை வந்து இப்போ இப்படி இருக்குன்னா இன்னைக்கு 2 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சுங்களேன். 2 இன்ச்சில் வந்து அதை ஓட்டையை போட்டு வருவோம். அப்போ தான் இழுக்கிறது சரியாக வரும். இதை கூட வந்து என்ன நினைப்போம்னா, இந்த வந்து நம்ம மனிதன் இதை வந்து உயிராக தான் நினைக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம எப்படி சாப்பாடு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் லெக் பீஸ் வை எல்லாம் கேட்குறோம்ல, அதே மாதிரி அது நினைக்கும் நான் நினைப்பேன். இப்போ நம்ம அப்படிலாம் நான் பேசுகிறோம்ல நினைக்கும்ல அப்படின்னு நினைப்பேன். அதை வந்து அப்போ மூட்டும் போது நல்லா மூட்டணும். மூட்டும் போது அதே மாதிரி ரொம்ப இறுக்கி மூட்டினால் வந்து கட்டையோட நாதம் கிடைக்காது. அளவுக்கு மேலே அமிர்தம் நஞ்சு. அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும்போது கட்டையோட நாதம் கிடைக்காது. இப்போ நான் இதெல்லாம் அனுபவம். ஒரு விழாவுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு செட்டு நிறையா செட் டீம் வருவாங்க, அதில் நல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டு மூட்டுறேன். சின்ன லைட்டாக மூட்டிட்டேன். மூட்டி அங்கே போய் பேசலை, பாறையில் அடித்த மாதிரி இருக்கு. அப்போ லைட்டாக தொய்வு கொடுத்தா தான் சாப்பிட ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுல்ல, ஒரு தொய்வு வேணும். அப்போ தான் வந்து அது நிம்மதியாக அடிக்க முடியும். அதே மாதிரி பறையிலையும் அதையும் நான் அதை உயிராகவே நினைப்பேன். அதே மாதிரி பறை காய்ச்சும் போது தீயில வந்து நல்லா எரியும் போது வேகமாக சுற்றணும், நிறுத்திக்கூடாது, பிடிச்சிடும். புரியுது? அப்போ எவனா தீயில பிடிச்சா கையப்படான்னு சொல்லுவேன். ஏன் சுடும்ல? அப்போ அதே மாதிரி அதுக்கும் சுடும். அது ஒரு உயிர்ரா. இதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல வந்து தெரியாமல் வந்து நானே வந்து ஒரு தடவை ஒரு 3 மணிக்கு பறையை காய்ச்சுனாங்க. எதிர்ச்சி புளித்து காய்ச்சினேன். தீ இந்த பக்கம் வந்துருச்சு, தோலவே காணோம். அப்போ அதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து பண்ணது. அப்புறம் தான் அதுலேருந்து நான் பறையை உடைக்கிறதே பயந்துட்டு உடைக்கிறது இல்லை. அப்போ பறையுடைய அருமை தெரிஞ்சிச்சு. இது வந்து மனிதனே பேசலை, இது பேசியிருக்கு. அப்போ அதுக்கு எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த முன்னோர்கள் நினச்சி இந்த பறையை எப்படியும் காப்பாற்றணும் தான் பைப்பில் அடிக்காமல் தோல் பறையாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், முன்னோர்கள் உருவாக்கின கருவி இது. மரபுக்கலை, இந்த மரபுக்கலை காப்பாற்றணும்ல, அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஆர்வமாகவும் உங்களுடைய அந்த வேகம் துடிப்பு எல்லாமே தான் இன்னைக்கு மிக உயர்ந்த ஒரு பத்மஸ்ரீ விருதையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இந்திய நாடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்முடைய நாடு. சின்ன வயசுல உங்களுக்கு இதே ஆர்வம் இருந்ததா? உங்களுக்கு வீட்டுல எப்படி அனுமதி கொடுத்தாங்களா, எதிர்ப்பு இருந்ததா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அதாவது எங்க ஐயா வந்து இப்ப நீங்க முன்ன உட்கார்ந்துருந்தப்ப எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா எப்படி ஒருத்தர் பறை வாசிக்கிறது, இந்த விரல்கள் சொன்னீங்க. ஒரு நின்றுட்டு வாசிக்கிறப்ப எப்படி அவங்க வாசிக்கணும்? சுண்டு குச்சி, இது அடிக்குச்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.